ஹாய்டா! போன பார்ட் ஏலேருந்து பார்த்துருப்போம்னா, டே தாண்டா ஸ்டெப்லேருந்து கீழே இறங்கி வந்திருப்பாங்க. அப்போ சடனா கிச்சன தாண்டா பார்த்துருப்பாரு. நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். தென் கன்டினியூடா. நீங்களும் உங்கள் அத்தையும் தாண்டா கிச்சன்லேருந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை லைட்டாக உங்கள மறைச்ச மாதிரி இருக்காங்க. டே நின்றுப்பார்லடா, அவர் கிச்சனை தாண்டா பார்க்குறாரு. அவங்க அம்மா மேலே அவ்வளோ கோவம் வருது. அதுக்கு லைட்டாக உங்கள் உடம்பு மட்டும் தெரியுது. அதை பார்த்து அவ்வளோ செம்மையாக கூப்பிட்றாரா. உங்கள்ட்ட தாம்மா நான் அப்பயே சொன்னேன், இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுங்கம்மான்னு சொன்னேன். கேட்க மாட்டேட்டீங்க. இப்போ அவளோட அக்காவை கல்யாணம் பண்ணி இப்போ அவள் தங்கச்சி என் வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்ட்டு அவ்வளோ கோவத்தோடு அவர் ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே அவ்வளோ கோவமாக போய்கிட்டு இருக்காரா வெளியில். டோரை டம்முன்னு சாத்திட்டு போகிறாரா. அப்போ அந்த சவுண்டு கேட்டு டேவோட அம்மா தாண்டா வெளியில் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சுத்த, அவன் தாம்மா ரொம்ப கோவமாக இருக்கான். எதுக்கு என்னன்னே தெரில. கேட்டால் எதுவும் சொல்ல மாட்றான், வெளில தான் போகிறான் அப்படின்றாங்க. நீங்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லைடா. போனால் போய் தொலை அப்படின்ட்டு விட்டுறீங்கடா. இந்த சைடு உங்கள் அத்தைக்கு தாண்டா கால் வருது. அவங்களும் போய் கால் அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா அது உங்கள் அம்மா தாண்டா. சொல்லுங்க அப்படின்றாங்கடா. இல்லை, ஒயனுக்கு கால் பண்ணேன், அவள் கால் போகல, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருப்பா போல். அவளை கொஞ்சம் ஆன் பண்ண சொல்கிறீங்களா? பேசி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்களும் சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் கால் கட் பண்ணிவிட்டு உங்கள் அத்தை கிச்சனுக்கு தாண்டா வர்றாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கடா. ஏம்மா ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அது ஃபோன் சார்ஜர் போடல அதான். இல்லைம்மா, அம்மாவும் அப்பாவும் கால் பண்ணியிருப்பாங்க போல், உங்கள்கிட்ட பேசணுன்றாங்க, சார்ஜர் போட்டு ஃபோன் கால் பண்ணுமா அப்படின்றாங்கடா. சரிங்க அப்படின்ட்டு அவங்களும் நீங்களும் சொல்கிறீங்க, அவங்களும் சொல்கிறாங்கடா. ஓகே அப்படின்ட்டு இப்போயே போமா அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு நிற்கிறீங்கடா. இல்லை நான் அப்புறமா சார்ஜர் போட்டு கால் பண்ணி பேசிக்கிறேன், இப்போ நம்ம ஒர்க் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போமா அப்படின்னு சொல்கிறாங்கடா. நீங்களும் ஒரு மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி தானே. நீங்களும் ஃபோன் சார்ஜர் ஃபுல்லாக தானே இருக்குது, பட் நீங்கள் ஆஃப் பண்ணி போட்டிருக்கீங்க. ஏன்னா ஜெஃப்பும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவா அப்படின்ட்டு. நீங்கள் கால் தாண்டா ஆன் பண்ணுறீங்க, ஐயோ ஃபோனை ஆன் பண்ணுறீங்கடா. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கும் போகுது. ஏன்னா ஃபோனை ஆன் பண்ணோன்னா ஒரு டெக்ஸ்ட் போகும்லடா. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோ மிஸ்டு கால். உங்கள் ஃப்ரெண்டோட உங்கள் பாய் ஃப்ரெண்ட் தானே அவ்வளோ கால் மெசேஜ் நிறையா பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளோ அழுக வருதுடா. நீங்கள் டோர் லாக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வேகமாக அந்த டெக்ஸ்ட் எல்லாம் தானே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளோ எமோஷ்னலாக என்னடி பண்ணுற பொண்ணாட்டி, ஏன்டி கால் அட்டன் பண்ண மாட்டேற, என்ன ஆச்சு உனக்கு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுலாம் ரொம்ப வலிக்குது, கால் அட்டன் பண்ணுடி ப்ளீஸ் டி, உனக்கு என்னமோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி, எனக்கு அழுகையாக வருது அப்படின்னு நிறையா ஒரு மாதிரி எமோஷ்னலாக டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரா. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழுகுறீங்கடா. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் போனோன்னே உங்கள் ஃப்ரெண்டு தாண்டா வேகமாக கால் பண்ணுறா. அப்போ செகண்ட் காலில் உங்கள் பாய் ஃப்ரெண்டும் வர்றாங்கடா. நீங்கள் 2 காலையுமே ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டே உங்களுக்கு ஒன்றும் சுத்தமாக முடியல, கால் அட்டன் பண்ணவே மாட்றீங்க. இந்த சவுண்டு கேட்டு என்ன ஃபோன் ரிங் சவுண்ட் கேட்குது, ஏன் அட்டன் பண்ணாமல் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் அத்தை தாண்டா அங்கே வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. இந்த சைடு டே தாண்டா அவரோட ஆஃபீஸ் போயிருப்பார். கேட்டு அது கேட்டிருப்பாரு. என்ன பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிங்களா அப்படின்றாடா. சார் இல்லை சார், அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரில சார் அப்படின்றாங்க. போங்க இங்கேருந்து போய் தொலைங்க அப்படின்ட்டு செம்மையாக திட்டுறாரு. இப்போ அவருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வருதுடா. ஓ என்ன அப்படின்ட்டு அவர் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க ஃபோன் ஆனில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறாரா. உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் லவரும் கால் பண்ணி கட் ஆகிருக்கும்டா. அப்போ டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவங்க பார்த்தா உங்கள் அத்தை தாண்டா. அத்தை என்ன சொல்லுங்க அத்தை அப்படின்றீங்க. இல்லைம்மா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஏம்மா எடுக்க மாட்ற, அது ரெஸ்ட் ரூமில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். சரிம்மா அப்படின்றீங்க. இப்போ கால் வருதுடா. போம்மா, கால் வருது, ஃபோன் எடுத்து பேசுமா அப்படின்றாங்க. நீங்களும் சரிங்க அத்தை அப்படின்ட்டு போகிறீங்கடா. உங்கள் அத்தையும் கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் அந்த காலை பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னது, இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயப்படுறீங்க. ஏன்னா ஜெஃப் தான் நம்ம கால் அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்றாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இந்த நம்பர் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்குது.
நீங்களும் கால் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பயத்தில் தானே நீங்களும் உங்கள் காதை வைக்கிறீங்க. ஹலோ அப்படின்றீங்கடா. அ ஹலோ ஒயன், எங்கடி இருக்க? நீங்கள் யார்? உங்கள் மாஹி தான்டா. நீங்கள் கால் அட்டன் பண்ண மாட்டேட்டு இருப்பீங்க. அப்போ அவள் தான், எங்கடி இருக்க? ஏன்டி ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்ற? எங்கே இருக்க? என்ன ஜெஃப் அண்ணாவும் கால் பண்ணுறாங்க, நீ எடுக்க மாட்ற? ரொம்ப பயப்படுறாங்கடி, எங்கடி இருக்க? அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறா. அப்போ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் செம்மையாக அழுகுறீங்கடா. ஏய் போய் என்னாச்சுடி, ஏன்டி அழுகுற? ஓய் சொல்லுடி, என்னடி ஆச்சு, என்னடி ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காடா. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அது மாஹியோட அம்மா நம்பர் தான்டா. அவள் ஏற்கனவே உங்களுக்கு கால் பேசியிருப்பா அந்த நம்பர்லேருந்து. என்னடி ஆச்சு சொல்லுடி, ஏன்டி அழுகுற அப்படின்னு கேட்குறாடா. அப்போ நீங்கள் இங்கேருந்து போனது, நடந்தது, உங்களுக்கு இப்படி ஆனது எல்லாம் சொல்கிறீங்க. அவள் ரொம்ப ஷாக் ஆகுறா. உன்னால் அதை நம்பவே முடியலை. நீங்கள் சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. என்னடி சொல்கிற? கல்யாணம் ஆயிடுச்சு, உன் அண்ணனோட ஹஸ்பண்டா? சி இப்படியா? என்னடி ஓயன் இப்படி சொல்கிற? இங்கே ஜஃபர் போட்டு செம்மையாக புலம்பிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி புதுசு மாதிரி உன்னையே இந்த இடத்துல சுற்றி தேடிக்கிட்டே இருக்காரு, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, நீ எடுக்க மாட்டேற. மாஹி இப்போ கூட ஜெஃப் தாண்டி கால் பண்ணுறாரு, அட்டன் பண்ணி என்னடி பேசுவேன், எனக்கு பயமாக இருக்குது மாஹி அப்படின்னு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. அப்போ ஜெஃப் தாண்டா. என்ன காலை ரிசீவ் பண்ண மாட்றா? யாருக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசுகிறா? நம்ம கால் பண்ணால் எடுக்க மாட்றா, ஃபோன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணுறாரு அவங்களுக்கு. ஏய் பொண்டாட்டி, என்னடி ஆச்சு? ஏன்டி கால் அட்டன் பண்ண மாட்ற? யார்கிட்டடி பேசுகிற? கால் அட்டன் பண்ணுறியோ? உனக்கு பேசாமல் என்னால் இருக்க முடியலடி, ப்ளீஸ் டி கால் அட்டன் பண்ணுறி. பொண்டாட்டி அப்படி டெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குடா. நீங்கள் அது கால் பேசிக்கிட்டே நீங்களும் பார்க்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இதெல்லாம் சொல்கிறீங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ க்ளோஸாக அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கடா. எங்கிட்டே தான்டா கால் பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு பிஸின்னு வந்திருக்கும். ஏய் யார்கிட்டடி பேசிக்கிட்டு இருக்கா? கால் அட்டன் பண்ணுடி, எங்கடி இருக்கா? உன்னை இங்கே என்னோட பிஏ தேடுறான், நானும் தேடுறேன், எங்கடி இருக்க? நீ மட்டும் என் கையில் கிடச்சின்னா நீ உன்னை தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அங்கே அப்படி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காராம். இந்த சைடு ஜெஃப்டா, சரி நீங்கள் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், ஏய் நம்ம காலேஜ் ஒரு ஓப்பன் பண்ண போகிறாங்க, என்னடி? எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. நாங்கள் போனால் கண்டிப்பாக ஜெஃபுக்கு தெரியும், அவர் என்னை பார்க்க வருவார், நான் எப்படிமா என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாடா. அப்போ நீங்கள் ஏன் நான் போய் பார்க்கணுண்டி? வேணாம்மா, நான் யாரையுமே பார்க்க எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு செம்மையாக அழுகுறீங்க. ப்ளீஸ் டி, நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோமே. இங்கே வரல, ஏன்னா இங்கே வந்தால் எனக்கு ஜெஃபரோட நினப்பு தான் வரும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ அவள் ஒரு ப்ளேஸ் சொல்கிறாடா. நீங்கள் ப்ளீஸ் மாஹி நான் வரல, ப்ளீஸ் மோயன் நீ கிளம்பி வா அப்படின்றாங்க. நீங்களும் ஓகேடி அப்படின்னு சொல்கிறீங்கடா. மாஹி எனக்கு இன்னொரு கால் வருது, யாருன்னு தெரில, எனக்கு பயமாக இருக்குது, ஜெஃபோ அப்படி இருக்குமோ அப்படின்னு பயமாக இருக்குது நீங்கள் சொல்கிறீங்கடா. மாஹி எனக்கு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் கண்டிப்பாக ஜெஃப்ட்ட மட்டும் சொல்லிடாதடி, நான் இங்கே இருக்கிறதே அவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. மாஹி சரிடி, எவ்வளோ நாளைக்கு மறைக்க போகிற, என்னைக்காக இருந்தாலும் அது தெரியத்தான் போகுது அப்படின்ட்டு சொல்கிறாடா. தெரியல நான் பார்த்துக்கிறேன் மாஹி, ஆனால் கண்டிப்பாக எனக்கு ஜெஃப் கூட நான் பார்க்கவும் மாட்டேன், அவரும் என்னை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்கடா. இப்போ அத்தைகிட்ட எப்படி சொல்கிறது? மாஹி என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு மாறி இருக்கு அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னொரு கால் ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த நம்பரை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு தடவை மிட் நைட்டில் உங்களுக்கு கால் வந்திருக்கும், அதே நம்பர் வந்திருக்கு, அன்னோன் நம்பர்னு வருது. நீங்கள் அதை அட்டன் பண்ண மாட்டேறீங்கடா. இப்போ உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணிட்டு அம்மா அப்படின்றீங்க.
அம்மா ஓயன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? என்னம்மா பண்ற? சாப்பிட்டியாம்மா? அப்படின்னு ஒரு மாரி அழுதுகிட்டே கேட்குறாங்கடா. நீங்களும் ஏம்மா அழுகுறீங்க? நான் நல்லா இருக்கேன். இல்ல ஒயன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒயன் அப்படின்னு அவங்க அழுகுறாங்கடா. அப்போ உங்க அப்பாவும் வாங்கி பேசுறாங்கடா. நீங்களும் ஒரு மாரி அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒயன் அ நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்க. நீ தானம்மா அங்கேயே காலேஜ் ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறேல்லம்மா. நீ வேணா நீ காலேஜ் போனேன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நீ மறந்துடுவம்மா. நீ வேணா அங்கேயே உன்னோட ஃபைனல் அங்கேயே நீ முடிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல அப்படி இப்படின்னு அழுகுறீங்கடா. இல்லைம்மா அங்கே உன் ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க. நீ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுவா அப்படின்ட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்கடா. இதை நான் அத்தைகிட்டையும் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ்மா நான் சொல்கிறேன். நீ நாளைக்கு இன்னும் 2 டேஸில் இருக்குல்லம்மா உனக்கு. நீ அங்கே கொஞ்சமாவது உன் மைண்டு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அம்மா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றீங்கடா. அங்கே போனால் எப்படி இருந்தாலும் ஜெஃப் உங்களை தேடி வருவார்ரா. நீங்கள் அது ரொம்ப பயப்படுறீங்க. ஆ சரிங்கம்மா அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்கடா. இந்த சைடு தான்டா அந்த அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் அம்மாவும் கால் கட் பண்ணிடுறாங்கடா. இப்போ உங்கள் அத்தைக்கு தான்டா கால் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவள் ஃபைனல் அங்கே தான் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் ஒரு மைண்டு ஒரு மாரி இருக்குன்னா, கொஞ்சம் நாளைக்கு அவளும் காலேஜ் போனால் இதை கொஞ்சம் மறந்துடுவா அப்படின்னு அது இதுன்னு நிறையா பேசுகிறாங்கடா. ஓகே அண்ணா நான் சொல்கிறேண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா அவங்களும். ஓஎன் காலேஜ் போட்டோம் அப்படின்ட்டு. இங்கே ஜெஃபர் தான்டா அவங்க அப்பா செம்மையாக கால் பண்ணி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா பிஸ்னஸ் பார்க்காம எங்கடா இருக்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படின்ட்டு. ஆனால் ஜெஃப் தான்டா செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த நியூஸ் வந்து அவரோட அதாவது டேவோட பிஏக்கு தெரியுது. அவரும் கால் பண்ணி தான்டா பேசுகிறாரு. பாஸ் இது மாதிரி அவங்களோட லவ்வர் தான்டா பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த இந்த பாரில் செம்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அவரும் டேவும் ஓகே அப்படின்ட்டு நான் இப்போயே கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. டேவும் செம்ம ஃபாஸ்ட்டாக தான்டா அங்கே போகிறாரு. பார்த்தா செஃப் செம்மையாக குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி உழம்பிக்கிட்டே இருக்கார். ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கார். இது தூரத்துலேருந்து டேவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்கடா. நீங்கள் எடுக்கவே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாரு. இப்போ மட்டும் நீ கால் அட்டன் பண்ணி என் கூட பேசலை. எங்கே உன் பாய் ஃப்ரெண்ட் செம்மையாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். எங்கேயோ அவனை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு அவர் ஃபோட்டோ எடுத்துருப்பார்லடா. அதுவும் இந்த டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு வருதுடா. அப்படிங்க என்ன டெக்ஸ்ட் வருது அப்படின்ட்டு ஜெஃபாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை பார்க்குறீங்க. பட் அது அந்த அன்னோன் நம்பரா. நீங்களும் அதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜெஃபோ அவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காரா. அப்போ அதுக்கு கீழே இந்த மாதிரி நீ மட்டும் கால் அட்டன் பண்ணல, இங்கேயும் உங்களோட பாய் ஃப்ரெண்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயப்படுறீங்கடா. உங்களுக்கு காலும் வருதுடா. நீங்கள் ஒரு மாதிரி பதட்டத்துலேயே கால் அட்டன் பண்ணுறீங்க. என்ன வேணும்? ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுற? ப்ளீஸ் என்னை விட்டுடு. என்னோடய பாய் ஃப்ரெண்டை எதுவும் பண்ணாத. என்னால் முடியலை. ப்ளீஸ் என்னை விட்டுடு. ஏன் அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க எல்லாம்? ஏன் அப்படின்ட்டு செம்மையாக அழுகுறீங்கடா. டேவுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. எதுக்குப்பா அப்படி அழுகுறா? என்னாச்சு அவளுக்கு? என்னாச்சுடி? எனக்கு என்னன்னா உனக்கு என்ன? தேவையில்லாமல் என்னோடய பாய் ஃப்ரெண்டு ஏதாவது கை வச்ச உனக்கு அவ்வளோதான். உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் செம்மையாக திட்டுறீங்கடா. நீ எங்கேடி இருக்க? நான் எங்கே இருந்தால் உனக்கு என்ன? நீ யாரா முதல்ல? நீ எதுக்குடா எனக்கு கால் பண்ணுற? உனக்கு அறிவில்ல? என்னோட எனக்கு கால் பண்ணால் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்கடா. நீ எங்கே இருக்கடி? மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லலை. இங்கே இருக்கிற உன் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக மாட்டான். தயவுசெய்து சொல்கிறேன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன். அவர் எதுவும் பண்ணாத ப்ளீஸ். இது புரிஞ்சுக்க. எனக்கு என்னால் நான் எதுக்கு உயிராக இருக்கேன்னு தெரியாமல் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற எனக்கு கால் பண்ணி ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற? ப்ளீஸ் என்னை விட்டுடு. இந்த மாதிரி கால் பண்ணாத. கெஞ்சி கேட்குறேன். என்னடி ஆச்சு?
இவ்வளோ எதுக்குடி அழுகுற? நான் அழுதா உனக்கு என்ன? ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணாத அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறீங்கடா. இங்கே டேனால சுத்தமாக முடியல. எதுக்கு எதுக்கு இப்படி அழுகுறா? என்னாச்சு? இவன் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறான், அவங்க அழுகுறா. இவங்களுக்குள்ள எதுவும் சண்டையா என்ன அப்படின்னு ஜெஃபே தாண்டா ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜெஃபோட அவங்க அதாவது அவங்க அப்பாவோட பிஏலாம் இருப்பாங்களடா, இந்த லொக்கேஷன் வச்சு அவரையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்கடா. என்னை விடுங்கடா, எனக்கு வாழவே பிடிக்கலடா, என்னையோ என்னை விடுங்கடா, என்னை லவ் பண்ணவன் எங்கே இருக்கான்னு தெரில அப்படின்னு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே போகிறாரா. அப்போ இதெல்லாம் கேட்குதுடா டேவுக்கு. என்னது அவன் எங்கே இருக்கான்னு இவனுக்கே தெரியலையா? ஏன் உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா அப்படின்னு லைட்டாக அவருக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிலன்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குடா. உங்களுக்குள்ள எதுவும் சண்டையா என்ன அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜெஃப் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஆன மாதிரி போகிறாரா. இந்த டேவும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அவரும் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லைடா. அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவரும் அவரோட பிஏவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு தாண்டா வராரு. நீங்கள் செம்மையாக அழுதுருப்பீங்க. இப்போ உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட தாண்டா நீங்கள் போய் சொல்கிறீங்க, அத்தை இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி இல்லைம்மா இப்போ நீ கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்க, நான் வேணா உனக்கு வரவாம்மா உன் கூட அப்படின்ட்டு. இல்லை என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன் த, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்செட்டாக இருக்குது, கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அவங்களும் சரி ஓகே வெளியில் இருந்தால் கொஞ்சம் நார்மலாக இருப்பா அப்படின்ட்டு அவங்களும் ஓகேம்மா, இல்லை நம்ம காரில் இல்லை அத்தை நான் கேப் புக் பண்ணியிருக்கேன், நான் அதில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கடா நீங்கள். ஓகேம்மா அப்படின்ட்டு பார்த்து போயிட்டு வாம்மா, எனக்கு அங்கே போயிட்டு கால் பண்ணு அப்படின்றாங்க. நீங்களும் தானே அந்த கேப்பில் ஏறி போகிறீங்க. இந்த சைடு கார் போகுதுடா. ஒரு 5 நிமிட்ஸ் கழிச்சு டேவோட கார் வருதுடா. அப்போ அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க யார் அப்படின்ட்டு. டே தாண்டா ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவும் ஒரு மைண்ட் செட் அப்செட்டாகவும் அப்படியே ஒரு மாதிரி வேகமாக ஸ்டெப்பில் போய்கிட்டுருக்காரு. என்ன காலையில் அவ்வளோ கோவத்தோடு போனான், இப்போ ஒரு மாதிரி போகிறான், என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அவரோட ரூமுக்கு தாண்டா போகிறாரு. பார்த்தா அதில் நீங்கள் இல்லை இல்லை அப்படின்ட்டு அவரும் பெட்டில் போய் ஒரு மாதிரி படுத்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்னாச்சு, எங்கே இருக்கா, எங்கடி இருக்க, உன்னை எப்படி தேடுறது அப்படின்னு ஒரு மாதிரி இருக்காரா. இந்த சைடு நீங்கள் தானே உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன இடத்துக்கு நீங்களும் போகிறீங்க. அவள் ஆல்ரெடி அங்கே தானே இருக்கா. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போய் ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்கடா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவளும் சேர்ந்து விடுடி போயேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாதடி எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காடா. ரொம்ப செம்மையாக அழுகுறீங்க நீங்கள். மாயி, இது ஒரு பக்கத்து இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறா மாயி, யாரு என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறீங்கடா நீங்கள். என்னாச்சும்மா என்னாச்சு ஒயன்? நானே கூட மிட் நைட்டில் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணதுனால அவன் எனக்கு கால் பண்ணிவிட்டு ஜெஃபை நான் கொன்றுவேன் அப்படின்னு என்னை மிரட்டுறான்டி. என்னை எங்கே இருக்க யார் அப்படின்னு எல்லாம் கேட்குறேன் அப்படின்னு அந்த டெக்ஸ்ட் தானே நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் காட்டுறீங்க. அவளும் பார்க்குறா. என்னடி இது, யாரடி, யாருன்னே தெரிலமாகி, எனக்கு ஜெஃப்புக்கு எதுவும் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, புரிஞ்சுக்க, நீ பயப்படாத. மாகி, ஜெஃப் எப்படி இருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கடா. அண்ணா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார், இப்போல்லாம் ரொம்ப குடிக்க ஆரம்பிக்கிறாரு ஓயன். நீ ஒரு தடவையாவது அவருக்கு கால் பண்ணி நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லு. பட் இதெல்லாம் சொல்லாமல் கூட நீ அவன்கிட்ட நார்மலாக பேசு. எப்படிம்மா எப்படி நான் பேசுவேன்? அவன் கண்டிப்பாக என்னை பார்க்கணும்னு சொல்லுவான். அவனால் என்னை பார்க்காம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. அப்படி இருக்கையில நான் கால் மட்டும் பேசினா அவன் கண்டிப்பாக என்னை பார்க்கணும்னு சொல்லுவான். நான் எப்படி என்ன பண்ணுவேன் மாகி அப்படின்னு அழுகுறீங்கடா நீங்கள். இப்போ உங்கள் அத்தை தாண்டா கால் பண்ணுறாங்க. யார் ஓயன் அப்படின்னு கேட்குறாங்கடா உங்கள் ஃப்ரெண்டு. அத்தை அப்படின்னு நீங்களும் சொல்லுங்க அத்தை. அம்மா போயிட்டியாம்மா? வந்துட்டேன் அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதான் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கால் பண்ணேன். சரிம்மா பார்த்து வீட்டுக்கு வந்துடு, டே வேறு வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் அத்தை நான் ஃப்ரெண்டு கூட இருக்கேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு நீங்களும் ஃபோனை கட் பண்ணுறீங்கடா. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு கூட தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் சொல்கிறீங்கடா. ஆமாம் நீயும் கொஞ்சம் ஒரு நார்மலாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மாயி, நான் அந்த காலேஜுக்கு வந்த ஜெஃப் கண்டிப்பாக என்னை தேடி வருவான். நான் என்ன எப்படி அவன் மூஞ்சில நான் முழிப்பேன். நான் தான் காலேஜ் மாற்றலாம்ட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. ப்ளீஸ் மோயன், அப்படிலாம் பண்ணாதடி. எங்கடி போவ? இல்லடி, திருப்பி நான் அந்த காலேஜுக்கு நான் வரேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. டே அவரோட ரூமில் தான்டா இருக்காரு. அப்போ அவரோட பிஏ கால் பண்ணியிருப்பாரு. அப்போ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்ட்டு டேவும் ஃபோனை கட் பண்ணிட்டு வேகமாக அவரோட கார் கீ எடுத்துக்கிட்டு கீழே தான்டா போகிறாரு. அப்போ டேவோட அம்மா, டே எங்கே போகிறடா, டே சாப்பிட்டு போடா, எங்கடா போகிற அப்படின்னு கத்துறாங்கடா. ஆனால் டே இதை கண்டுக்காமல் ஒரு வாட்டில் வெளியில் போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன நம்ம பையன் இப்படி பண்ணுறான், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி பண்ணுறான், இவங்களுக்குள்ள எப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கடா. ஆனால் அந்த சைடு டே தான்டா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டுருக்காரு. நீங்கள் இந்த சைடுடா. ஓகே மகி, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. எனக்கு இங்கெல்லாம் இருந்தால் எங்கே ஜெஃப்பு இங்கே எங்கேயோ இருக்காரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இல்லை ஜெஃப்பை மட்டும் பார்த்துடவே கூடாது மாகி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டு நான் கிளம்புறேன் மாகி அப்படின்னு சொல்கிறீங்கடா. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, ஏய் ஒன்றும் இல்லடி, ஜெஃப் இங்கே இல்லடி, இங்கெல்லாம் வரமாட்டான்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்கடா. ஓகேடி, நானும் வர்றேன், நானும் உன்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாடா. இல்லடி நான் போய்க்கிருவேன், இல்லடி நானும் வர்றேன் அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு தான்டா ஒரு கேப் புக் பண்ணி அதில் போய்கிட்ருக்கீங்கடா. அப்போ அங்கே மாகி தான்டா சொல்கிறா, ஓயன் அது ஜெஃபரோட கார் மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்கிறாடா. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக ஷிவர் ஆகுது. என்ன மாகி சொல்கிற? ஆமாடி, அவரோட பிஏ தாண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பாவோட பிஏ அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பின்னாடி சீட்டில் ஜெஃப் தாண்டா ஓவராக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் போல். அவர் ஒரு மாதிரி போதையில் அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஹெட்டை அங்கிட்டு அங்கிட்டு ஒரு மாதிரி திருப்பிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து செம்மையாக அழுகுறீங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் தானே அந்த காரும் போகுது. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் முன்னாடி தானே பார்க்குறீங்க. அப்போ சிக்னல் போட போகிறாங்க. அப்போ டிரைவரை பார்த்து, அண்ணா அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க, சிக்னல் போட போகிறாங்க, ப்ளீஸ் அண்ணா போங்கண்ணா அப்படின்றாங்க. ஓகேம்மா அப்படின்னு அவர் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. ஏன்னா ஜெஃப் எங்கே உங்களை பார்த்துருவாரோ அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்டி? இல்லைம்மா, என்னால் முடியாது, அண்ணா ப்ளீஸ் வேகமாக போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கடா. உங்கள் காரும் கிராஸ் பண்ணி போகுதுடா. இப்போ சிக்னல் போட்டாங்க. அப்போ நீங்கள் சைடில் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்கடா. ஏன்னா ஜெஃப்போட கார் வந்து அங்கேயே நிற்கிதுடா. ஏன்னா சிக்னல் போட்டாங்க. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. என்னடி ஆச்சோ? எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது மாகி, எனக்கு இங்கே இருக்க வாழவே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை மாகி, ஒன்றும் இல்லை ஓயன், அழுகாதடி ஓயன், ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும், ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களை காம் டவுன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரா. இப்போ நீங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. இங்கே தான் அண்ணா அப்படின்ட்டு நீங்களும் சொல்கிறீங்கடா. ஓயன் இங்கேயா இருக்க? ரொம்ப ரிச்சானவங்களா அப்படின்னு கேட்குறாடா உங்கள் ஃப்ரெண்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது மாகி, எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, என்னோடய லைஃப் எப்படி இருக்குது, இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்கடா. ஓகேடி அப்படின்னு நீங்களும் இறங்கி போகிறீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஓகே பாய், பத்திரமா போ அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறீங்கடா. ஓகேடி, ஃபீல் பண்ணாதடி, ப்ளீஸ்டி, காலேஜ் மாற்றிடாத, நாளைக்கு ஓகே நான் உனக்கு கால் பண்ணுறேன், காலேஜுக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாடா. நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணுறேன் மாகி அப்படின்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் மோயன் அப்படின்னு சொல்கிறா. ஓகேடி அப்படின்னு நீங்களும் வீட்டுக்குள்ளே தாண்டா போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அவள் போயிடுறாடா, அதே கேப்பில் போயிடுறா. இந்த சைடுடா டேவுக்கு தாண்டா அவர் பிஏவை போட்டு செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன சொன்னேன் சார் ப்ளீஸ் சார், நான் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் சார் போனேன், ஆனால் சிக்னல் போட்டாங்க, அவங்களோட கார் முன்னாடி போயிடுச்சு சார், என்னால் அவங்கள ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு செம்மையாக அவரும் சொல்கிறாரா. ஆனால் டே இதெல்லாம் கேட்கவே இல்லை. பிஏவை அப்படி திட்டுறாரு. அவர் செம்ம கோவமாக இருக்கார்.
என்ன பண்ணுற? உனக்கு என்ன சொன்னேன்? அவளை ஃபாலோ பண்ணி போன்னு சொன்னேன்ல. உனக்கு என்ன ட்ரைவ் பண்ண தெரியாதா? அவன் பக்கத்தில் கூட உன்னால் அந்த கார் உனக்கு ரேஸ் பண்ண முடியாதா அப்படின்னு அப்படி திட்டுறாரு. சார் நான் திருப்பி சிக்னல் போட்டும் போய் தேடினேன் சார், பட் கிடைக்கல சார் அவங்க கார் அப்படின்ட்டு சொல்கிறாரா. அவரோட பிஏவை அங்கேயே விட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரா. இப்போ அவரோட பிஏ வந்து அந்த ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு பாருலடா, அதை டேவோட ஃபோனுக்கு தானே சென்ட் பண்ணுறாரு. என்ன அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பீங்கன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்க என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறான், அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், இவன் இப்படி இருக்கா, உங்களுக்குள்ளே என்ன சண்டையா அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்காரா. இப்போ அவர் ஒரு மேன்ஷனுக்கு தாண்டா போகிறாரு. ஆமாடா, அவருக்கு ஒரு தனியாக ஒரு வீடு இருக்கும்னா அங்கே தாண்டா அவர் போகிறாரு. அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே தாண்டா போகிறாரு. அங்கே முன்னாடியே உங்களோட ஃபோட்டோ தானே அவ்வளோ பெருசாக அவர் மாட்டியிருக்காரு. இப்போ அவர் ஸ்டெப்பில் ஏறி அவரோட பெட்ரூம் தாண்டா போகிறாரு. அங்கே ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோ தான். அங்கே அவர் கையால் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருப்பாரா. நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க, செம்மையாக இருப்பீங்கடா. அந்த ரூம் ஃபுல்லாக உங்கள் ஃபோட்டோ தான்டா. அவர் பெட்டில் போய் ஒரு மாதிரி உட்காந்துட்டு அவர் செம்மையாக ஒரு மாதிரி அழுகுறாரா. ஏன்னா அவருக்கு நடந்தது, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திருப்பி அவங்க தங்கச்சி இப்படிலாம் இருந்துட்டு, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், ஆனால் என் மனசார உனக்கு நான் துரோகம் பண்ணலடி, ஏன் எங்கடி இருக்க, உனக்கு என்னடி ஆச்சு, உனக்கு எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அவர் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரா. அவரோட ஃபோனில் உங்கள் ஃபோட்டோவை பார்த்து ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி டியர்ஸோடு அப்படியே அவரும் அழுதுகிட்டே தூங்குறாரா. இந்த சைடு நீங்கள் வீட்டுக்குள்ளே தானே போயிருப்பீங்க. உங்கள் அத்தை ஹால்லேயே உட்காந்துருப்பாங்கடா. உங்களை பார்த்துட்டு, ஓ வந்துட்டியாம்மா, என்னாச்சும்மா, ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் இல்லை அத்தை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் அத்தை உங்கள் ஃபேஸே பார்க்குறாங்கடா. ஏன்னா நீங்கள் ரொம்ப அழுதுருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் அப்படி வீங்கி இருக்குது. அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. நீங்கள் உங்கள் ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. இப்போ உங்கள் அம்மா தாண்டா டேவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. டே சாட்டர்டே சண்டே லீவுடா, அதனால் சில்ட்ரன்ஸ் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான் இந்த எஃப்எஃப் கொஞ்சமாவது முடிக்கணும்னு பார்க்குறேன்டா. இப்போ உங்கள் அம்மா தாண்டா டேவோட அம்மாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கடா. எனக்கு கால் பண்ணேன், பட் அவள் எடுக்கலை, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்கடா அவங்க அம்மா. அப்போ டேவோட அம்மா, அவள் இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க போனா, தூங்கியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி, அவளோட காலேஜ் நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படவே வேணாம், அவள் நாளைக்கு காலேஜ் போவாள், அது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்கடா. உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ண வேணாம், உங்களோட பொண்ணு எங்களோட பொண்ணு, நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்கடா. உங்கள் அம்மாவுக்கும் சரி அப்படி அவங்களும் பேசிட்டு வச்சிடுறாங்கடா. இந்த சைடு ஜெஃப்போட பிஏ தாண்டா அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிருப்பாங்க. அப்போ ஜெஃப்போட அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜெஃப் என்னடா, ஏன்டா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற, அப்பா என் என்னை விட்டு போயிட்டா போலக்கா, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேறா, டெக்ஸ்ட் பண்ணாலும் எடுக்க மாட்டேறாப்பா, எங்கே இருக்கானே தெரிலப்பா, அப்பா எனக்கு வேணும்ப்பா, அப்பா எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு அவர் செம்மையாக அழுகுறாரா. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தானடா, உன்னை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா, சீக்கிரம் வந்துடுவாடா. அப்பா இல்லைப்பா, அவளுக்கு கால் பண்ணா என் ஃபோன் காலை பார்த்தோன்னே எனக்கு கால் பண்ணுவாப்பா, ஆனால் இப்போ அவனுக்கு கால் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டான், என்னாச்சுன்னு தெரிலப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜெஃப்போட அப்பா தாண்டா அவர் அப்படியே பையன் ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் பெட்டில் படுக்க போடுறாங்க. ஒரு செம்மையாக வாய் ரொம்ப உழம்பு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாரா. அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பையன் இப்படி இருக்கான், நீ எங்கேம்மா இருக்க, என் பையன் ஆசைப்பட்டான்தாம்மா உன்னை நாங்கள் மேரேஜுக்கெலாம் இல்லை ஒத்துக்கிட்டோம், அவனை ஒன்று சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு எடுத்தோம், பட் உங்கள் ஃபேமிலியில் ஏதோ இந்த மாதிரி லவ் மேரேஜ்லாம் பிடிக்காது அப்படின்னு சொன்னனால தான்மா நாங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்காங்கடா. இந்த சைடு நீங்கள் செம்மையாக அழுகுறீங்கடா. அந்த சைடு ஜெஃப்பு ஒரு மாதிரி உழம்பிக்கிட்டு அவரால் சுத்தமாக முடியல, அவரும் அந்த சைடு அழுகுறாரு. இந்த சைடு வீர் அழுதுட்டு அவர் வாட்டில் அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி ஆருயிரே